வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து இப்போது கிளாஸ் இன் இத்தாலியுடைய மெயின் இவெண்ட்டாக ரோமன் ரெய்ன்ஸுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு, ஆனால் இன்றைக்கி ஜேக்கப் ஃபாட்டு போட்டாரு பாருங்க ரோமன் ரெய்ன்ஸுக்கு கஸ்டடி வாரண்ட்டு. தோத்துட்டா நீ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு. அதே மாதிரி ரோமனும் ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஒரு கஸ்டடி போட்டிருக்காரு. ஆக்சுவலி இங்கே ரெண்டு பேரில் யார் பெரிய வெயிட்டான கஸ்டடி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனல் ஃபஸ்ட்டே வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜேக்கப் ஃபாட்டுடைய கஸ்டடியை பார்ப்போம். ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸ் எப்படி கேட்பார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி அதை காலையிலேயே நம்ம பேசி தமிழில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஜேக்கப் ஃபாட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மேட்ச் வந்து ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்திருக்கும். அது ஒருக்கா ஜே ஊசோ கூட, இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா கூட. இதில் ஒருவேளை ஜேக்கப் ஃபாட்டு ஜெயிச்சிட்டா ஜேக்கப் ஃபாட்டு இஸ் அ ட்ரைபிள் சீஃப். அவருக்கு ட்ரைபிள் சீஃப் ஆனதுக்கப்புறமா அவர் ஓப்பனாகவே சொல்கிறார், என்னென்னா என்னை விட நீ 10 மடங்கு அதிகமாக தான் சம்பாதிக்க. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நான் உன் இடத்துக்கு வந்துடுவேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரிலாம் கிடச்சிரும். அவர் வந்து இதை மென்ஷன் பண்ணுறது எப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னா, ரியாலிட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ரோமன் அதிகமாக தான் சம்பளம் வாங்குறாரு. உன்னை விட நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஏதோ ஆணவ பிடிச்சி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்குறாரு. சரி, ஆக்சுவலி அதெல்லாம் பர்சனல் விட்டுடலாம். அவர் 2வது கேட்ட விஷயந்தான் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். அதாவது இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஃபாட்டு ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் ரோமன் ரெய்ன்ஸோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஜேக்கப்பு கிட்ட சரௌண்டிங் ஆகணும். ஜேக்கப்பு இதுக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் பேசியிருப்பாங்க ஜேக்கப்பை பார்த்து, ஜேக்கப்பு அவங்க குடும்பத்தில் இருக்க யாருமே டபிள்யூ வரக்கூடாது, அவங்களெலாம் தடை பண்ணியிருக்கோம், ஏன்னா அந்தளவுக்கு குடும்பம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எம்புட்டு விஷயம் ஜேக்கப் ஃபாட்டுவை பற்றி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ரோமன்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு வேளை ஜேக்கப் ஃபாட்டு வின் பண்ணிட்டார்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு பின்னாடியே சொல்லுங்க எசமான்னு சொல்லிட்டு ரோமன் ரெய்ன்ஸ் கையை கட்டிட்டு நிற்கணும். இதில் இன்னொரு விஷயம்னா, ரோமன் தோத்துட்டார்னா அவர் ட்ரைபிள் சீஃபாக தோற்றுருக்காரு. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே ஜிம்மி ஜே அவங்களும் கையை கட்டிட்டு இருக்கணும். என்னடா இது, ஆல்ரெடி ரோமன் ரெய்ன்ஸ் தோக்குறதுங்கிறதே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. இதில் ரோமன் தோத்துட்டா குடும்பமே ஜேக்கப்புக்கு பின்னாடி கையை கட்டிட்டு நிற்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஒரு லாஜிக்கலி பார்த்தோன்னா இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக, அதாவது ஜேக்கப் ஃபாட்டு கேட்டிருக்கிற கோரிக்கைகள், அவர் வச்சிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது ஜேக்கப் ஃபாட்டு வெற்றி பெற வாய்ப்பு இல்லைப்பா. ஏன்னா ரோமன் ட்ரைபிள் சீஃப் எப்படி தோப்பார், சும்மா டைட்டிலுக்காக மோதுனா கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஆக்சுவலி நீங்கள் இதை ஒரு மூலையில் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் ஜேக்கப் ஃபாட்டு சொன்னது. எனக்கு டைட்டில் வேணும், உன் ட்ரைபிள் சீஃப் பதவி வேணும், தோட்டுட்டா நீ எனக்கு பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரோமன் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வேளை இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு தோத்துட்டாரு அப்படின்னா இந்த உலகமே ரோமன் ரெய்ன்ஸை எக்னாலஜ் பண்ணுது. ஆனால் ஜேக்கப் ஃபாட்டு மட்டும் எக்னாலஜ் பண்ண மாட்டேங்காரு. அதுலேயும் இதுக்கு முன்னாடி இருந்த பேக்லாஷில் தோத்துட்டாலாம் எக்னாலஜி பண்ணுன்னு சொன்னால் வாய்க்கில் கையை விட்டு நெய்யெடுத்தார். அதுவும் பெரிய மனுஷன் கூட பார்க்காம, 5 பிள்ளைகளுக்கு தகப்பேன் அப்படின்னு கூட பார்க்காம, உன்னை விட ஒரு பிள்ளை அதிகமாக தானே பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கழுத்தே வச்சுருப்பார். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், கரெக்டு தானே? இப்போ நடக்கிற மேட்ச்சில் ஒரு வேளை ஜேக்கப் ஃபாட்டு தோத்துட்டார்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி வாய்க்கில் கையை விட்டு நெய்யெல்லாம் எடுக்க முடியாது. ரோமனுக்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அதாவது ரோமன் போட்டிருக்க புடி பயங்கரமான புடி. அதாவது நீ என்ன ஆசைப்படுற, நான் தோற்றதுக்கப்புறம் உன் பின்னாடி இருக்கணும், ஜிம்மி அண்ட் ஜேசஸ் பின்னாடி இருக்கணும். மயிராண்டி, நீ தோத்துட்டேன்னா என் பின்னாடி இருக்கணும்டா. இப்போ ஜிம்மி அண்ட் ஜேசஸ் இருக்கிறதுங்கிற அவங்க துரோகம் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே, அந்த மாதிரி இல்லை. நீ எப்படி இருக்கணும்னா சோலோ சிக்காவுக்கு பின்னாடி எப்படி ஜேக்கப் ஃபாட்டு இருந்தார் அந்த மாதிரி சரண்டர் ஆகியிருக்கணுமா. போட்டார் பார்த்தீங்களா தலைவன் கொடுக்க முடியா. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஜேக்கப்பும் ரோமன் 2 பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாரு. ஒரு வேளை ஜேக்கப் ஃபாட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சரண்டராக வாய்ப்பு இல்லை, அதனால் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ரோமன் ரெய்ன்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கானா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெய்ன்ஸ் ஜெயித்த உடனே விஷயம் அந்த ஊலாபால மாலையை எடுத்து ரோமனுடைய கழுத்தில் ஜேக்கப் ஃபாட்டுவே போனோம். போட்டதுக்கப்புறமா அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு ஐயா எக்னாலஜி மீ அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கும் மேலே ரோமன் ரெய்ன்ஸ்க்கு பின்னாடி ஒரு அடியாலாக ஜேக்கப் ஃபாட்டு இருக்கணும். ஜேக்கப் ஃபாட்டு இருப்பாரப்பா, அவர் தான் வேறு உல்ஃபாச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நடந்துருக்குது. ஆக்சுவலி ஹிஸ்டரியில் இந்த மாதிரி நடந்ததில்லை, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்துருக்குது, அதுவும் இது ஃபஸ்ட் டைம் தான். புரியலல்ல, நான் சொல்கிறேன். ஜே ஊசோவும் இப்படி தாங்க ஆரம்பத்தில் ரொம்ப கொடுக்குப்பிடி போட்டார்.
ரோமன் ரெயின்ஸுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன்னா பிடிக்காது, அவருக்கு வந்து அந்த மாலை வேணும், பரம்பரையில் பெரிய ஆளாக இருக்கணும், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கணும், இப்படிங்கிற எல்லா எண்ணமும் ஜே உசோக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா, அதாவது அவரோட பிரதர் அடமானம் வச்சு தான் ரோமனே ஜெயிச்சார் அந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்சில். ஜெயிச்சதுக்கப்புறமா அப்கமிங்ஸில் ரோமனுக்கு பின்னாடி கைகட்டி நின்றார். அதாவது ரோமனுடைய டைட்டில் வேணும்னு சொன்னவர் ரோமனுக்கு பின்னாடி கைகட்டி நின்றார். பிகாஸ் தோத்துட்டார், இதுக்கப்புறமா ரோமன் தான் லீடர் அப்படிங்கிறதுனால. அதாவது ரோமனுக்கு எதிராக நின்றவரே ரோமனுக்கு பின்னாடி போயிட்டார். அதே தான் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் பண்ண போகிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஹார்ட்டு ஒருவேளை தோற்று போயிட்டார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி சோலோ சிக்காவ மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, நீ என்னப்பா முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தோக்க மாட்டாருன்னு சொல்கிறிய? ஒரு வேளை தோத்துட்டா ஜிம்மி ஜே எனி ஒன் யாராவது ஒருத்தர் வந்து எழுப்பு பண்ணி இந்த மேட்ச்சில் எப்படியாவது ஜேக்கப் ஹார்ட் நியூ சாம்பியன். ஏன்னா ஜேக்கப் ஹார்ட்டுக்கு திறமை இருக்குது, நல்லா சண்டை போடுறான், ஆள் பக்கத்துக்கு அண்டாவன் மாதிரி இருக்கான், எல்லாத்துலேயும் நீ சொல்கிறல்ல எல்லா திறமையும் அவருக்கு இருக்குது. ரோமன் ரெயின்ஸோட இடத்த நிரப்புற அளவுக்கு ஜேக்கப் ஹார்ட்டுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி நீ சொல்கிறல்ல அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். ஜேக்கப் ஹார்ட்டுக்கு எல்லா திறமையும் இருக்குது, ரோமன் ரெயின்ஸோட இடத்த பூர்த்தி செய்கிற அளவுக்கு எல்லா இடமும் இருக்குது. ஒருவேளை அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டா என்ன ஆகுன்னா, ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த தீம் மியூசிக்கை பார்த்துட்டு கெத்தாக வரல, அப்படிலாம் வர முடியாது. அப்போ ஜேக்கப் ஹார்ட்டுக்கு பின்னாடி அப்படி கையை கூப்பிட்டுட்டு அந்த மாலையை ஜேக்கப் ஹார்ட்டுக்கிட்ட போட்டுட்டு பின்னாடி கை கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி இது நடக்குமா? கொஞ்சம் நான் கேட்குறேன், லாஜிக்காக கேட்குறேன். உங்கள் கனவுல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? நீங்கள் கனவுல கூட இப்படிலாம் நடக்காது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கோடுக்கியா ஜேக்கப் ஹார்ட்டு கேட்டிருக்காரு. அதனால் மேபி இது நடக்காது. அண்ட் இந்த விஷயத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இதில் நீங்கள் ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்குமான மேட்ச்சை ஓப்பனிங் ஷோ மேட்சை நடத்தலாம் அப்படிங்கும்போது பெருசாக எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ WWE வந்து எப்படி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மேட்ச் சாதாரண மேட்ச் இல்லை, மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான மேட்ச் வந்து கிளாஸ் இன் இட்டாலியோடைய மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்சாக நடக்க போகுது. போடுற அல்வா அதுதான் தேவை. ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த மேட்ச் வந்து ஒரு ரீமேட்ச் தான், ஆனால் இதை விட பவர் ஸ்டோரி நிறைய இருக்குது. குறிப்பாக ஓவா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்குமான மேட்ச் ரீமேட்சாக நடந்தாலும் இதில் பிராக் லெஸ்னர் தன்னுடைய லைஃபை அடமானம் வைக்காரு. நம்ம அதை பிறகு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் ஒரு மூலையில் இருக்குது. அப்படி இருந்தோம் WWE பார்த்தீங்கன்னா ரீமேட்சான ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஜேக்கப் ஹார்ட்டுவை ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த தடவை நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய நம்பிக்கையாக இருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜேக்கப் வெர்சஸ் ரோமன், இதில் ரோமன் ஜெயிச்சுட்டு ஜேக்கப் வந்து ரோமனுக்கு பின்னாடி கைகட்டி நிற்க போகிறாரா, அல்லது ஜேக்கப் ஹார்ட்டு ஜெயிச்சுட்டு ரோமன் ஜேக்கப்புக்கு பின்னாடி கைகட்டி நிற்க போகிறாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.